கையால் குழிகள் தோண்டும் வேலைக்கு நீங்கள் சோர்வாகிவிட்டீர்களா? நீங்க மட்டுமல்ல. பல ஆண்டுகளாக தூண் நிறுவுதல் என்பது கட்டுமானம் மற்றும் விவசாயத்தில் உடல் உழைப்பை அதிகம் தேவைப்படுத்தும் பணிகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த முழு செயல்முறை வியர்வையும் கரண்டியும் மட்டுமின்றி துல்லியமான இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி முறைகளாக மாறிவிட்டது என்று நான் சொன்னால், இந்த வீடியோவில் பாரம்பரிய தோண்டும் முறைகளிலிருந்து விளையாட்டை மாற்றும் நவீன தூண் நிறுவும் தொழில்நுட்பங்கள் வரை ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். நீங்கள் தூண்கள் நிமிர்த்துகிறீர்களா, வேலி கட்டுகிறீர்களா அல்லது சோலார் பண்ணைகளை அமைக்கிறீர்களா என்றாலும் இது தவறாமல் பார்க்க வேண்டிய வீடியோ. வீடியோ உருவாக்கத்தின் புதிய யுகத்திற்கு வரவேற்கிறோம். தொடங்க உங்கள் உரையை எளிதாக தட்டச்சு செய்யுங்கள். இயந்திரங்களுக்கு முன்பு மனித உடல் பலமே ஆதாரம். தூண் நிறுவுதல் முதலில் கரண்டி, இரும்பு கம்பி, கையால் இயக்கும் ஆக்கர் ஆகியவற்றுடன் தொடங்கப்பட்டது. இது மெதுவானதும் முதுகை வலியடையச் செய்யும் கடினமான பணியும் என்டியூரன்ஸ், குழு ஒருங்கிணைப்பு, அதிக பொறுமை தேவைப்படுவதாக இருந்தது. கல்லான மண் அல்லது களிமண் போன்ற இடங்களில் குழி தோண்டும் வேலைக்கு மணி நேரங்கள் ஆகும். அந்த குழி நேராகவோ போதுமான ஆழத்திலோ இருக்க வாய்ப்பில்லை. மழை, வெப்பம் மற்றும் சோர்வு இந்த போராட்டத்தில் மேலும் சிரமத்தை ஏற்படுத்தின. இந்த முறைகள் சிறிய அளவிலான திட்டங்களில் நம்பகமானவையாக இருந்தாலும் அவை நவீன கட்டுமானம் மற்றும் விவசாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இப்போது இயந்திரமயமாக்கலின் யுகம் வந்தது. டிராக்டருடன் இணைக்கப்பட்ட ஆக்கர்கள், ஹைட்ராலிக் தூண் குழி தோண்டும் இயந்திரங்கள் மற்றும் சிறிய எக்ஸ்கவேட்டர்கள் அனைத்தையும் மாற்றின. 1 மணி நேரம் எடுத்துக்கொண்ட வேலை திடீரென சில நிமிடங்களில் முடிந்தது. இந்த இயந்திரங்கள் நிலத்தில் ஒரே மாதிரி தன்மை, வேகம் மற்றும் பாதுகாப்பை கொண்டு வந்தன. விவசாய நிலங்களில், கட்டுமான தளங்களில் அல்லது சாலை திட்டங்களில் இருந்தாலும் இயந்திரமயமான தூண் நிறுவல் புதிய தரமாக மாறியது. மிகவும் கவனத்தை ஈர்த்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று தூண் குழி தோண்டும் இயந்திரமும் தூண் நிமிர்த்தும் இயந்திரமும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த அலகாகும். இது குழியை தோண்டுவதோடு மட்டுமல்லாமல் தூணையும் அமைக்கிறது. இதனால் பல இயந்திரங்களும் தொழிலாளர்களும் தேவையில்லை. நீங்கள் எங்கள் வீடியோக்களை பார்த்திருந்தால் இந்த இயந்திரங்கள் உண்மையான நிலப்பரப்பில், குறிப்பாக பாறை, சமமில்லாத அல்லது புறநகர் பகுதிகளில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் புதுமையாக்கர்களும் இணைப்புகளும் வந்த பிறகும் நிற்கவில்லை. இன்று நம்மால் மனித உள்பிரவேசம் மிக குறைவாகவே செயல்படும் ரோபோட்டிக் தூண் நிறுவுபவர்களை பார்க்க முடிகிறது. மேம்பட்ட தோண்டும் அமைப்புகள் பூமிக்கடியில் உள்ள தடைகளை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. ரோபோட்டிக் கைப்பிடிகள் மில்லிமீட்டர் துல்லியத்துடன் குழி தோண்டி தூண்களை நுழைக்க முடியும். GPS வழிநடத்தும் இயந்திரங்கள் இப்போது முழு திட்டங்களையும் வரைபடம் போட பயன்படுத்தப்படுகின்றன. கைமுறையாக அளவிடுவதற்கு பதிலாக இயக்குநர்கள் செயற்கைக்கோள் இணைப்புகளை பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு கம்பமும் தக்க இடத்துல சரியாக வைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. சில அமைப்புகள் லேசர் வழிகாட்டுதலையும் பயன்படுத்துகின்றன. இது ஆழமும் கோணமும் தானாகவே சரி செய்யப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் வெறும் தோண்டுவதற்காக மட்டுமல்ல, அவை சிந்திக்கவும் செய்கின்றன. இந்த தொழில்நுட்பம் வெறும் அருமையானது அல்ல. மன்னிக்கவும், ஸ்டம், வினோதம், நிடர், லா என் அடித்தள திட்டங்களில் கம்பம் சீரமைப்பில் 2 டிகிரி பிழை இருந்தால் முழுவேலி பகுதியையோ அல்லது சோலார் பேனல் வரிசையையோ சேதப்படுத்தும். இன்றைய மிக முன்னேற்றமான இயந்திரங்கள் வெறும் தோண்டுவதையும் வைப்பதையும் தாண்டி செய்கின்றன. அவை மண் கடினத்தன்மை, அதிர்வு, வெப்பநிலை மற்றும் சீரமைப்பு பற்றிய தரவுகளை சேகரிக்கின்றன. இந்த தகவல்கள் துல்லியத்தை மேம்படுத்தவும் முடிவுகளை கணிக்கவும் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. உதாரணமாக, மண் மிகவும் மென்மையாக இருந்தால் இயந்திரம் ஆழமான குழிகள் அல்லது பரவலான அடித்தளங்களை பரிந்துரைக்கும். மற்றும் தொலைநிலை கண்காணிப்புடன் இயக்குநர்கள் தங்கள் மொபைல் சாதனங்களிலிருந்தே நேரடி பின்னூட்டத்தை பெற முடியும். இந்த வகையான ஸ்மார்ட் நிறுவல் திறமையானது மட்டுமல்ல, அது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. இது தொலைதூர மற்றும் பெரிய அளவிலான திட்டங்களுக்கு புரட்சி ஏற்படுத்தும், அங்கு நேரமும் பணமும் மிக முக்கியமானவை. அப்படியென்றால் உங்கள் திட்டத்திற்கு சிறந்த முறையை எப்படி தேர்வு செய்வது? இது சில முக்கிய காரணிகளின் அடிப்படையில் அமையும். மண் வகையை சரிபார்க்கவும். பாறை, மணல் அல்லது களிமண் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அணுகுமுறையை தேவைப்படுத்தும். திட்டத்தின் அளவு, ஒரு சிறிய வேலி அல்லது ஒரு பெரிய மின்கோடு நிறுவல். அணுகல் வரம்புகள். கனரக இயந்திரங்கள் அந்த இடத்தை அடைய முடியுமா அல்லது சிறிய உபகரணங்கள் தேவைப்படுமா? பட்ஜெட் மற்றும் காலக்கெடு. வேகத்திற்கும் துல்லியத்திற்கும் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? சிறிய பணிகளுக்கு ஒரு டிராக்டர் ஆக்கர் போதுமானதாக இருக்கலாம். பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நீங்கள் GPS வழிநடத்தும் தோண்டும் இயந்திரங்கள் அல்லது தானியங்கி கம்பம் நிறுவும் கருவிகளை விரும்பலாம். எங்கள் நிபுணர் அறிவுரை என்னவென்றால், உங்களுடைய மண்ணை முதலில் எப்போதும் சோதிக்கவும். துல்லியத்தில் ஒருபோதும் சலுகை செய்ய வேண்டாம், ஏனெனில்
எர்ர ஏனெனில் நிறுவிய பிறகு ஒரு கம்பத்தை சரி செய்வது எப்போதும் கடினமும் செலவாகவும் இருக்கும். கம்பம் நிறுவும் முறைகளின் வளர்ச்சி ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது. டெக்னாலஜி பாரம்பரியத்தோட சந்திக்கும் போது அதிசயமான விஷயங்கள் நிகழ்கின்றன. கை கருவிகளிலிருந்து AI இயக்கும் இயந்திரங்கள் வரை இந்த பயணம் அற்புதமானது மற்றும் இன்னும் தொடர்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கட்டுமானம் அல்லது விவசாயத்தில் பணிபுரிபவர்களுடன் பகிரவும். மேலும் தொடருங்கள், ஏனெனில் இயந்திரங்களின் எதிர்காலம் இப்போதுதான் துவங்குகிறது.